பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 15 நவம்பர் 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஆக்சுவலாக 15 நவம்பர் அப்படின்றது பழங்குடியினர் கௌரவ தினம். ஏன் அப்படின்னா பிர்சா முண்டாவோட பிறந்த தினத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் கௌரவ தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும். ஸோ 2024 அவருடைய 150வது பிறந்த நாளை பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடினாங்க நவம்பர் 15. ஸோ இப்போ வந்து 2025 அவருடைய 151வது பிறந்த நாள், பிர்சா முண்டாவுடைய 151வது பிறந்த நாள். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற்றாங்க. மொத்தம் 243 உறுப்பினர்கள் கொண்ட சட்டப்பேரவை தொகுதி, சரிங்களா. ஸோ ஐஎன்டி கூட்டணி வந்து 202 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இண்டி கூட்டணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 34 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. வேறு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரே தொடர்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பதவியேற்றதுக்கப்புறம் பீகாரோட முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அதாவது இந்த பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை தடுக்கிறதுக்காக சிறப்பு திட்டம் வந்து தமிழ்நாடு சார்பாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த பேறுகால சர்க்கரை நோய் ஆரம்ப கட்டத்திலே கண்டறிஞ்சு அது வந்து குழந்தைகளுக்கும் பரவாமல் அதை வந்து கருவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் வந்து கூடிய விரைவில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பாக அமைக்க போகிறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 12% பேர் சர்க்கரை நோய் உள்ளவங்களாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் 13% பேர் சர்க்கரை நோய் கொண்டவங்களாக இருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப முக்கியமான டேட்டாவாக பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதும்போது இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்திய அளவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 12% பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. ஒரு நிமிஷம், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. ரைட், ஓகே. இதுவே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோயோட சதவீதம் 13% இருக்குது. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இதான் கொடுத்துருக்காங்க. இன்று பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாள் நிறைவு. 150வது பிறந்த நாள் நிறைவு. 2024 வந்து அவருடைய பிறந்த நாள் தொடக்கமாக இருந்துச்சு, சரிங்களா. சரி, ரைட், ஓகே. 150வது பிறந்த நாள் நிறைவு, ரைட்டுப்பா. அடுத்தது இன்னைக்கு நியூஸ் கம்மி தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது நம்ம பார்க்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வங்கதேசத்தில் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றுச்சுல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிதா பகத், தீரஜ் பொம்ம தேவரா இவங்களுக்கு தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றிருப்பாங்க. அதே மாதிரி அங்கிதா அவங்களும் வந்து தங்கம் வென்றிருக்காங்க, சரிங்களா. அப்போ இவங்களாம் என்ன விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க, வில்வித்தை. அதே மாதிரி இந்த ஈஷா சிங் இவங்க அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பரில் வர்றாங்க. எதுலனா துப்பாக்கி சுடுதலில். எகிப்தில் வந்து உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குது. இதில் வந்து ஈஷா சிங் வந்துட்டு வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க, சரிங்களா. ஈஷா சிங் அடிக்கடி வராங்கப்பா நியூஸில். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஏதாச்சும் ஒரு பதக்கம் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஷா சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா துப்பாக்கி சுடுதல். மெயினாக எஸ்எஸ்சி ரயில்வேக்கு இந்த பேட்டர்னில் தான் கொஸ்டின் வரும், சரிங்களா. அதனால் அதை பார்த்துக்கோங்க. வேறு இந்த ஃபிடே உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துகிட்ருக்கு. நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம், சரிங்களா. முதல்ல சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃபைனலாக நம்ம வரும்போது நம்ம யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் பார்க்க வேணாம், அது தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்கு. இந்த இது பாருங்கள், நம்ம ஜாகிரஃபி புக்கில் கொடுத்துருக்க டேட்டா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. என்னென்னா உணவு எண்ணெய் இறக்குமதியில் 22% வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம இந்தியா வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் மட்டும் தன்னிறைவு பெறவே இல்லை. நம்ம உணவு எண்ணெய் உற்பத்தி, சரிங்களா, உணவு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் நம்ம இன்னும் தன்னிறைவு பெறவே இல்லை. அதனால 2024-25 ஆண்டு எண்ணெய் விற்பனை அதிகரிச்சிருக்கு இந்தியாவில். ஸோ உணவு எண்ணெய்க்கான இறக்குமதி 22% அதிகரிச்சிருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம
அதாவது ஜூலை மாதம் பார்த்தோம். இது வந்து திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற புத்தகத்துக்கு 2025 சாகித்ய அகாடமியோட பால சாகித்ய புரஸ்கார் விருது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. சரிங்களாப்பா? அதாவது பால சாகித்ய புரஸ்கார்னா என்னன்னா, சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய சாகித்ய அகாடமி விருது தான் என்ன அப்படின்னா பால சாகித்ய புரஸ்கார் வருது. ஸோ 2025ஆம் ஆண்டு ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற புத்தகத்துக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இந்த ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணன் இவரால் எழுதப்பட்டதான் இந்த ஒற்றை சிறகு ஓவியா. சரிங்களா? வேற அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு நியூஸ் அப்படின்றது 15ஆம் தேதிக்கு அவ்வளோதான். ஸோ சில நேரம் வந்துட்டு ஒர்க்கு அதிகமாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா, ஓயாத அலைகள் 2 குரூப் ஒர்க்கு, அதனால் ஒர்க்கு அதிகமாக இருக்க நேரம் 2 நாள் சேர்த்து நியூஸ் பேப்பர் போட்டிருப்பேன். டைம் இருக்கிற நேரம் மேக்ஸிமம் டெய்லி வந்துடும். எனக்காச்சும் முடியாத பட்சத்தில் மட்டும் 2 நாளைக்கு ஒரு தடவை நியூஸ் வரும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். ஒரு நாள் கூட உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வந்து மிஸ் ஆகாது. முடிஞ்சளவு நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுங்க. அதுதான், நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வராது. ஏன்னா பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம், அது நம்மளுக்கு இது கிடையாது. ஏன்னா அது 20 ருபீஸ்க்கு நம்ம மந்த்லி பிடிஎஃப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் அதை விட என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வராது. எப்பயுமே அதான் சொல்லுவேன். ஸோ நல்லபடியாக படிங்க. நன்றி.